ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டவங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரலாம் கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரலாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, சார் இந்த அட்வைஸ்லாம் பண்ணாதீங்க, சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறது, ஒரு 10ல் ஒருத்தர் 100க்கு ஒரு 5 பேர் 10 பேர் என்ன சொல்ல நமக்கு என்னென்னா, அப்போது நம்ம 90 பேர் வந்து பாவம் அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மார்க்கெட்டில் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு பண்ணிகிட்ருக்காங்க. இந்த 5 பேர் 10 பேர் நம்ம அவங்களோட இதுவாக கேட்கணும்னு சொல்லிட்டு திரும்ப வந்து நம்ம என்னுடைய என்ன நான் சொல்ல வரணும் அந்த வார்த்தை வந்து கடைசி நண்பர்கள் யார் வராங்களோ அவங்களுக்கு போய் சேர்ந்தால் அதனுடைய பலன் வந்து எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த உலகத்தில் வந்து நம்ம காசு பணம் தான் நம்மளால் தானம் பண்ண முடியும், நம்ம ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்ட்டுல கற்றதை கற்பித்தல், அதாவது எனக்கு தெரிஞ்சதை உங்கள் கூட நான் இலவசமாக ஷேர் பண்ணிட்டு தான் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலாக இருக்கட்டும், யூடியூபாக இருக்கட்டும், இந்த 3-4 வருஷமாக எனக்கு தெரிஞ்ச நாலேஜ் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருக்கேன். இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் என்னத்துக்குன்னா, ஒரு சின்னதாக ஒரு டாஸ்க், அதாவது நம்ம ஒரு எஃபர்ட் நம்ம ஒரு கற்றுக்கணும் அப்படின்றவங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் அந்த வந்து உங்களுக்கு டெலிகிராம் சேனல் லிங்க் அந்த டிமெட் அக்கௌண்ட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ கொடுத்துருக்கு இல்லைங்களா, Aliceblue, அப்ஸ்டாக்ஸ், FYERS, ஏஞ்சல் ப்ரோக்கிங். ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா, அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ண கூட முடியல அப்படின்னா அவங்களால எதுவும் கற்றுக்க முடியாது. ஏன்னா வந்து ஆல்ரெடி நிறைய அக்கௌண்ட்ஸ் இருக்கிறவங்க மேப்பிங் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இல்லை புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் அதுவும் ஃப்ரீயாக தான், உங்களுக்கு எதுவும் சார்ஜஸ் எதுவும் இல்லை இல்லைங்களா. இப்போ ஒரு வேளை நாங்கள் அதுக்கும் காசு என்ன சார்ஜ் பண்ணி நீங்கள் யோசனை பண்ணலாம். இல்லை அது ஃப்ரீயாகவே இருக்க சொல்ல நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாமே, உங்களுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கிறதில்ல. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட விருப்பம் அது. ஏன் அப்படின்னா, ஒரு விஷயம் நம்ம எஃபர்ட் பண்ணி நம்ம ஒரு அடுத்தவங்களுக்கு அந்த மெசேஜ் சொல்ல அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அந்த உணர்ச்சி பூர்வம் புரிஞ்சுக்கிறாங்களா, எது டைம் பாஸ் மாதிரி பண்ணிக்கிறாங்களா, ஏதோ எனக்கு தெரியல. பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சீரிஸ் வந்து கிட்டத்தட்ட நம்ம 6வது வீடியோ. அது ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துகிட்டு போகிறேன் நான். ஆக்சுவலி வந்து ரொம்ப பேசிக்லேருந்து நம்ம இந்த ஆப்ஷன் சீரிஸ் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ லாஸ்ட் டைம் வந்து நம்ம ஒரு என்ன சொல்லுவோம், சின்னதாக ஒரு ஆப்ஷன் பற்றி நம்ம போக சொல்லுவோம். அதுக்குள்ளே சார் இன்னும் அவ்வளோ அட்வான்ஸாக போய்ட்டு அப்படி சார் இன்னும் கொஞ்சம் எங்களுக்குலாம் நாங்களாம் புதுசு, இன்னும் எங்களுக்கு தெரியாது இருக்குது, இன்னும் கொஞ்சம் சார்ட்லாம் கொஞ்சம் தெரிஞ்சால் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அதனால் என்னென்னா ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் பேக். இப்போ என்னென்னா, நம்ம சார்ட் ரீடிங்கும் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போனால் பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் இல்லைங்களா. ஒரு எதுவுமே தெரியாமல் நம்ம பிளைண்டாக இது பண்ணால் தெரிஞ்சு அது பண்ணால் ஓகே அப்படின்றதுக்கு முன்னாடி இது சின்ன விஷயம், இந்த சார்ட் ரீடிங் கூட பேசிக் விஷயம் கூட தெரியாமல் நிறைய பேர் வந்து ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன தப்பு பண்ணுறோன்னு தெரிஞ்சுங்க. அதாவது உங்களுடைய ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபால்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தவறு எது அப்படின்னு தெரியாமையே ட்ரேட் பண்ணுறது ஒன்று, நம்ம தவறு இது தான் அப்படின்னு தெரிஞ்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து திருத்திங்க, கரெக்ஷன் பண்ணிக்கங்க, உங்களுடைய தவறை வந்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த தவறை கரெக்ட் பண்ண முடியல, நான் வந்து என்னால் இது முடியல அப்படின்னா உங்களால் ட்ரேடிங் பண்ண முடியாது. இது தெரிஞ்சால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு உங்களால் போக முடியும். அதாவது உங்களுடைய ஃபால்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிங்க, அந்த கண்டுபிடிச்ச ஃபால்ட்டை சரிப்படுத்திங்க. 2 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. இப்போ நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும் அப்படின்னா ஒரு விஷயம் வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்கிறதில்ல. இது வந்து அடிக்ஷன் தானுங்களே. நம்ம மாற்றிக்கணும், நம்ம டிசிப்ளினாக இருக்கணும், ஒழுக்கமாக இருக்கணும் அப்படின்றது வந்து சில பேருக்கு அதுவே கஷ்டமாக இருக்குது. இது அவ்வளோயா நம்ம சில பேர் வந்து பஞ்சுவாலிட்டின்னு சொல்லுவாங்களே, இந்த 8:30 மணிக்கு வர சொன்னாங்கன்னா சில பேர் வந்து 10 மணிக்கு தான் போவாங்க, சில பேர் 9:30 மணிக்கு போவாங்க. ஆனால் ஒரு சிலர் தான் வந்து கரெக்டாக 8:30னா 8:25க்குலாம் அங்கே ஆஜராகிடுவாங்க. ஓகேங்களா? இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பஞ்சுவாலிட்டி, டிசிப்ளின் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் ட்ரேடிங் பிளான் கூட நீங்கள் என்ன ஸ்டடி பண்ணுறீங்களோ அந்த ஸ்டடி பண்ணுற பிளான் பிரகாரம் தான் வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணமே தவிர வேறு எதையும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? மேபி அது ₹1 ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், ₹1000 ப்ராஃபிட்டாக இருக்கட்டும், நீங்கள் என்ன டிசைட் பண்ணீங்களோ அதை தான் நீங்கள் பண்ணணுமே தவிர இதை பண்ணி பார்க்கலாம் அதை பண்ணி பார்க்கலான்னு பண்ணாதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு சின்ன விஷயம் பாருங்கள். இப்போ இந்த 2 நிமிஷம் 3 நிமிஷம் உங்களுக்கு நான் இந்த விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயம் கூட ஒரு சிலருக்கு போர் அடிக்கும். என்னடா அது எப்போ பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காந்தாலும், சும்மா ஏதோ சொல்ல வேண்டிய விஷயத்தை விட்டுட்டு சும்மா அதை பண்ணுங்கள், அப்படி இருங்க இப்படி இருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இந்த சொல்கிற விஷயம் பாவம் அவங்களுக்கு தெரியாமல் இந்த அவங்க காதுக்கு போய் அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கலாம் இல்லைங்களா. ஓகே, ஸோ இது புரிஞ்சுங்க. இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். ஓகே சரி, சார்ட் ரீடிங் நம்ம பண்ண சொல்ல என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அந்த கேனில் வந்து அந்த ஹைனா என்ன லோனா என்ன அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரிஞ்சுங்க. ஹை நம்ம மாமூலி இப்போ ஹை அப்படின்றது என்னென்னா, ஒரு கேன் ஃபார் எக்ஸாம்பிள் இது வச்சுக்கலாம்,
ஒரு க்ரீன் கலர் கேன்லாம் வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். என்ன கன்ஃபியூஸ் எங்கே பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, அந்த கேனலுக்கு உள்ளவே வந்து ஒரு ரெட் கேனில் வந்தாவோ இல்லை ஒரு ஷேடோ மாதிரி வந்தாவோ பாருங்கள். இப்போ இந்த கேனில் வந்து பையிங்கில் தான் க்ளோசிங் இப்போ 10 நிமிஷம் கேனில் வச்சுங்களேன். இந்த 10 நிமிஷம் கேனில் கூட நெக்ஸ்ட் கேனில் இந்த மாதிரி வந்ததுன்னா கன்ஃபியூஸ் ஆகிறாங்க. என்ன அப்படின்னா, இது கீழே போயிடுமோ இல்லை மேலே போகுமோ அப்படின்ற கன்ஃபியூஸில் இருக்காங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப சின்ன மிஸ்டேக் தான். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கஷ்டப்பட்டுலாம் கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம்லாம் கிடையாது. இப்போது ஒரு வியாபாரம் நடக்குதுன்னா, இப்போ 10 ரூபாய் இருக்கிற பொருள் 20 ரூபா போனோம் அப்படின்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக அவங்களுக்கு போய்ட்டு இல்லை 11, 12, 13, 14, 15 அப்படி போயிடுது இல்லைங்களே. கொஞ்ச நேரம் 11 ரூபாயில் வியாபாரம் நடக்கும், கொஞ்ச நேரம் 9 ரூபாய்க்கு கூட வியாபாரம் வரும், திரும்ப 12 ரூபாய்க்கு கூட வியாபாரம் நடக்கும், திரும்ப 10 ரூபாய் ஆகும். ஏறக்குறைய இப்படி தான் வியாபாரம் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு என்னென்னா அப்படியே கண்டிப்பாக 10 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு மேலே போனால் 12 தான் வியாபாரம் ஆகணும், 12க்கு மேலே 13 தான் வியாபாரம் ஆகணும். அப்படியே கட்டாயம் கிடையாது. அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குமே. இப்போ 11 ரூபாய் வியாபாரம் ஆகுதுன்னா எல்லாம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். உடனடியே ஒரு எவ்வளோ குவான்டிட்டியாகவும் வாங்கி போடுவாங்க. எப்படி தான் 12 போகுதுன்னு தெரியும் அவங்களுக்கு. ஸோ 12க்கு இந்த மாதிரி ரேங்கில் போச்சுன்னா எல்லாருமே பணக்கார ஆகிடுவாங்க, எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடுவாங்க. ஓகேங்களா. இந்த 11 ரூபாய் எப்போ 9 ரூபா வருது யாருக்கும் தெரியாது. அது 8 ரூபா போகும்போது 7 ரூபா போகும்போது யாருக்கும் தெரியாது. வந்தால் என்ன பண்ணலாம், அதுதான் பிளான், வேறு எதுவும் கிடையாது. ஓகே, இதில் வந்து பேசிக்கான விஷயம் தான். இப்போது இந்த கேனில் வந்து நெக்ஸ்ட்டு க்ரீன் கலர் கேனில் மேலே போகுது, ஆஹா சொல்லி என்ன பண்ணுவோம், ஒரு ஷேடோ வந்தோன்னா அதுக்கப்புறம் பை பண்ணிவிடுவாங்கன்னு வச்சுக்கலாம். பை பண்ணிட்டதுக்கப்புறமா ரெட் கலர் கேனில் அந்த இடத்துல வந்துடும். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. இந்த இடத்துல கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய வேலையே எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த இடத்துல ஒரு வேளை பை பண்ணிங்கன்னா கூட உங்களுடைய ஸ்டாப் லாஸ் வந்து இது தான். இந்த கீழே என்ன இருக்குது அதுதான் ஸ்டாப் லாஸ். கேனில் இங்கே என்னென்னா சொல்லிட்டோம், க்ரீன்னா வட்டம், ரெட்டுனா வட்டம், அகைன் ஒரு க்ரீன் போட்டோம். ஓகே, இந்த இடத்துல ஒரு க்ரீன் கலர் கேனில் வட்டம். உங்களுக்கு என்ன சொல்ல மாற்றி உங்களுக்கு என்னென்னா கன்ஃபியூஸ் ஆகினே இருக்கட்டும். இந்த ரேஞ்சு வர வரலாம் வந்து நீங்கள் பையிங்கில் தான் இருக்கணும். ஓகேங்களா. இந்த ரேஞ்சு வர வரலாம் நீங்கள் பையிங். அது எவ்வளோனா கீழே போட்டோம் பையிங் தான், எவ்வளோனா மேலே போட்டோம் பையிங். நீங்கள் எந்த சைட்லாம் போனீங்க பையிங். நான் அதில் பை அண்ட் செல் தான் பண்ண போகிறேன். எதுக்கு எங்கே ஸ்டாப் லாஸ் என்ன போட போகிறேன் அப்படின்வாங்க. ஒருவேளை இங்கே பை பண்ணிங்கன்னா இதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுங்க, இல்லை எங்கே பை பண்ணிங்கன்னா அதுக்கு ஸ்டாப் லாஸ் போடுங்க. மொத்தம் பை அண்ட் செல் பண்ண போகிறோம் நான் அந்த ஏரியாவில். எப்போ இந்த ஏரியா கட் பண்ணிவிட்டு கீழே வருதோ அப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் சேல் அண்ட் பைக்கு முடிவு மாற்றிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் இந்த கம்ப்ளீட்டாக இந்த பையர்ஸோடைய கவர் பண்ணிட்டாங்க, இங்கே வந்து சேலர்ஸ் போயிட்டுருக்காங்க. சரி, நீங்கள் என்ன பண்ணலாம், இதுக்கு கீழே போனால் சேல் பண்ண போகிறோம், இது ஸ்டாப் லாஸ் போட போகிறேன் அப்படின்றத ஒரு பேசிக்கான விஷயமா தெரிஞ்சிக்கலாம். ஓகே, இதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நீங்கள் ஆப்ஷன்லையோ சரி ஃபியூச்சர்லையும் சரி நீங்கள் எதில் வேணாலும் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். சார்ட் ரீடிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் தான். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஃபஸ்ட்டு லோ ஹை கண்டுபிடிச்சி கற்றுங்க. ஓகேங்களா. இப்போது இப்போ இதில் வந்து இப்போ இந்த சார்ட் போகலன்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல இங்கே போகல, இதோட சார்ட் நிற்குது, இல்லை இது இங்கே நிற்குது வச்சுங்களேன். இந்த இடத்துல போய்ட்டு ப்ரைஸ் கீழே வருது, கீழே வர இது ஹை கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ திரும்ப மேலே போனோன்னா இது ஹை தானே, இதுக்கு மேலே போனால் தான் நீங்கள் பையிங்கான வேலையை எதிர்பார்க்கணும். இந்த மேலே போகவே இல்லை, ஸ்டாக் இது உள்ளே இருக்குன்னு என்ன பண்ணலாம், நீங்கள் ஆல்ரெடி என்னது மேலேருந்து கீழே வந்துட்டு இருக்குது. இல்லைப்பா நான் சேலிங் தான் பண்ண போகிறேன், இல்லை நான் சேலிங் தான் பண்ண போகிறேன், இல்லை சேலிங் தான் பண்ண போகிறேன். ஸோ இது கீழே வந்துருச்சுப்பா ஸ்டாக்ஸ், இந்த லோ கட் ஆகிட்டு கீழே வந்துடுச்சு. ஸோ இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் பை பண்ணலாமா, ஓஹா இவ்வளோ கம்மி ஆகிடுச்சு நம்ம இங்கேருந்து மேலே போகுது அப்படி நீங்கள் பையாக பண்ண முடியும். இல்லை, இந்த இடத்துல எவ்வளோ கீழே பண்ணாலும் சேல் தான் பண்ண. ஸ்டாப் லாஸ் என்ன போட போகிறேன், இங்கே இடத்துல சேல் பண்ண போகிறோம், இது ஸ்டாப் லாஸ் போட போகிறோம்பா. இந்த இடத்துல நான் சேல் பண்ண போகிறேன், இங்கே ஸ்டாப் லாஸ் போடுறேன், இங்கே சேல், இங்கே ஸ்டாப் லாஸ். இப்படி தான் நீங்கள் உங்களுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கணுமே தவிர ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதாவது ஓவரால் நாலேஜ் கெயின் பண்ண போனால் கூட ஒன்றுமே புரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க. ஓரளவுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் புதுசாக வந்ததை விட கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிடுவங்களும் இருக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். Aliceblue, அப்ஸ்டாக்ஸ், FYERS, ஏஞ்சல் ப்ரோக்கிங். இந்த 4 லிங்க்கில் எந்த லிங்க்கில் வேணால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், நீங்கள் ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். லேர்னிங் பர்பஸ்க்காக சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த சார்ட் ரீடிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரெகுலர் 1 by 1 நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா நிஃப்டி இல்லை பேங்க் நிஃப்டி ரெண்டுத்தில் மட்டும் சார்ட் ரீடிங் வந்து ஃபோக்கஸ் கொடுங்க. இப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் சரி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்களா, இப்போ மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 4-5 வீடியோ போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டே வாங்க. இந்த வீடியோ நீங்கள் ஆல்ரெடி 5 வீடியோ பார்த்துட்டவங்க, இது 6வது வீடியோ பார்க்குறீங்களா, பரவாயில்ல கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு மேபி இந்த சார்ட் ரீடிங் தெரிஞ்சிருக்கலாம், நீங்கள் ஒரு எக்ஸ்பர்ட்டாக இருக்கலாம் சார்ட் ரீடிங்கில். கொஞ்சம் பின்னாடி இருக்கவங்களா அவங்களையும் கூப்பிட்டு வந்துருங்களாங்களே. ஏன்னா வந்து இப்போது ஒரு அடுத்த ஸ்டெப்பு போக சொல்ல இந்த பேசிக் விஷயம் கூட தெரியலாம், பாவம் அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. நீங்களும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அந்த வீடியோ அவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள், போய் சேர வேண்டியவங்களுக்கு சேரட்டும். ஏன்னா வந்து நமக்கு தெரிஞ்சது நம்மளோட போயிடக்கூடாது, அடுத்தவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போது என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட ஏன் அப்படின்னா என்னுடைய யூடியூப் சேனல் வந்து நான் கால்ஸ் டிப்ஸ் கொடுக்குறதில்ல ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போ அது புரிஞ்சுக்க நிறைய பேர் வந்து டிப்ஸு கால்ஸ் கொடுக்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. டிப்ஸு கால்ஸ் கிடையாது, என்னுடைய வியூஸை இலவசமாக ஃப்ரீயாகவே என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணிகிட்ருக்கேன் லேர்னிங் பர்பஸ்க்காக. ஓகே, இன்றைக்கி மார்னிங்லேருந்து பாருங்களேன், இன்றைக்கி என்ன February 9 இல்லைங்களா.
ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டாக்ஸ் 1-2 பை சேல் கொடுத்தா அது விட்டுங்க. ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் பர்பஸ்க்கு அதை பற்றலாம். அதை டிப்ஸ் கால்ஸ் நினச்சிக்கலாம், எப்படி நினச்சிக்கிறாங்க தெரியாது. இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன். என்னென்னு சென்ட் பண்ணியிருந்தேன், இந்த இதில் வந்து ரெசிஷன்ஸ் ஒன்று இருக்குது. ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ட்ரெண்ட் லைன் கூட கீழே ட்ரா பண்ணி அமைச்சிருக்கேன் பாருங்கள். ஓகேங்களா? இப்போ அதுக்கப்புறம் வந்து நிஃப்டி 50யோட சார்ட்டு. ஸோ எந்த இடத்துல ரெசிஷன் 2 லைன் போட்டிருக்கேன், மேலே வந்து 2 லைன் போட்டிருக்கேன். அதாவது 17,500 ஒன்று, 17,400 2 ரேஞ்சில் வந்து ரெசிஷன்ஸ் இருக்குது. எங்கே வேணாலும் ப்ரைஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருந்தேன். ப்ரைஸ் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஈவினிங் வேலை உங்களுக்கு ஸ்ட்ரகிள் ஆகிட்டு நின்று போச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல கிராஸ் பண்ண முடியல, அதனால் அந்த ரெசிஷன்ஸை கிராஸ் பண்ண முடியல. ஸோ அங்கேயே ஸ்ட்ரகிள் ஆகி நின்றுச்சு. இப்போ இந்த சின்ன சின்ன சார்ட் ஏன்னா நம்ம பையங்கணுமா சேல் எடுக்கணுமான்ற விஷயமோ அது அட்லீஸ்ட் அதுலேயாவது கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் இருப்பாங்க. இந்த ரெசிஷன் ஜோனை பிரேக் பண்ணிடுச்சுன்னா ஓகே, அதுக்கப்புறம் வந்து பை அண்ட் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்கலாம். இந்த ரெசிஷன் ஜோனே கிராஸ் ஆகலை, நம்ம எங்கே பை அண்ட் சேலுக்கான வேலையை எதிர்பார்க்கணும்? சும்மா தான் இருக்கணும், எதுவும் ட்ரேடிங் எதுவும் எடுக்க முடியாது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் போட்டுருந்துங்க, ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வந்துச்சிங்களா, ரெசிஷன் ஜோன் ரிஜெக்ட் ஆச்சுங்களா. இது ஒரு என்ன சொல்லுது, ஒரு 3 மாதம் 6 மாதம் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஸ்லோவாக அப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன்னா அந்த நீங்கள் ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் வாட்ச் பண்ணிகிட்டே வருவீங்க. அப்போ உங்களுக்கு நிறைய விஷயம் வந்து உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி மந்த்லி ஒரு ஃப்ரீயாக வந்து வெபினார் வந்து அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனல் இருக்கிறவங்களுக்காக நான் வைக்கிறேன். டேட்டில் வந்து உங்களுக்கு அப்போ கிட்டத்தில் அனௌன்ஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? இது வந்து ஒரு காசு கொடுத்து நம்ம கற்றுக்கிறத விட ஃப்ரீயாக ஒரு விஷயம் கிடைக்குதுனாக்கா என்ன சொல்கிறது தெரியல ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து 2013-14 இந்த சின்ன சின்ன விஷயத்துக்காக நிறைய பேர்கிட்ட நான் போய் கேட்டிருக்கேன். எல்லாம் வந்து 20,000 கொடு 30,000 கொடுக்க பணம் கேட்பாங்க தவிர அவங்கக்கிட்ட எனக்கு நாலேஜ் எதுவும் கிடைச்சதில்ல. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இல்லை டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணோன்னா இந்த வீடியோக்கு லிங்க் இருக்குது பாருங்கள், 4 லிங்க்கில். அந்த 4ல் எதில் வேணாலும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ட்ரேட் பண்ணிவிட்டு அதோட ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்களும் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைமுக்கு ஜாயின் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கோ ஒரு மாதத்துக்கு கிடையாது, லைஃப் டைமு நீங்கள் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் லைஃப் டைம் ட்ராவல் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் பை வந்துகிட்டே இருக்கும். எங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஸோ பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே ஒரு ரெசிஸ்டன்ஸ் செல். இதுக்கு முன்னாடி வீடியோ போடுறது பார்த்தீங்களா, எங்கே ஸ்டாப் லாஸ் போடுறது, எப்படி டார்கெட் எங்கே செட் பண்ணுறது அப்படின்னு. இது எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், அது அந்த வீடியோக்கு இது மாதிரி கரெக்டாக மேட்சிங் அது பாருங்கள். 38,520 அதில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. இங்கே கூட டார்கெட் எங்கே போட்டுருக்கோம் பாருங்கள் இதில். ஓகே, அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் நெக்ஸ்ட் சப்போர்ட். இந்த இதில் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு, அது ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ணி போட்டிருக்கோம் பாருங்கள். ஸோ இந்த இதில் சப்போர்ட் வச்சுன்னா கரெக்டாக மார்க்கெட் அகைன் மேலே தான் போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.